நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் சார் ஒரு வீடு கட்டுற மாதிரி ஏரியா கொடுங்க. என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை, லோ பட்ஜெட் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மெயினில் இருக்கணும், மேச்சேரி சரௌண்டிங்கில் இருக்கணும், எல்லாமே பக்கமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்களே. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், காவேரி காலேஜ் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம்னா எவ்வளோ சார்? ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஒன்றும் கிடையாது, ஒரு 2 கிலோமீட்டரில் காவேரி காலேஜ் நீங்கள் பார்த்துலாம். அதே போல் ஜேஎஸ்டபிள்யூட குவார்ட்டர்ஸ், ஜேஎஸ்டபிள்யூட குவார்ட்டர்ஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு லெவலில் ரொம்ப அதிகமாக வந்து லக்ஸூரியாக ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி குவார்ட்டர்ஸ் அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ குவார்ட்டர்ஸ் தான். அதில் ஒரு விவிஐபி ஏரியா மாதிரி பக்கவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டில் ஒரு 100 to 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளோட ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் எஸ்எஸ்பி ஸ்கூலு, இந்த பக்கம் போனீங்கன்னா மீனம்பார் ஸ்கூலு, காவேரி காலேஜ், ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனியும் நீங்கள் பக்கத்துலேயே போய்க்கலாம். ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃபுக்குலாம் இந்த இடம் ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் உங்களோட சர்வீஸ் இருக்குது சார், இன்னும் ஒரு 20 வருஷம் சர்வீஸ் இருக்குது சார், நான் போய் வாடகை இருக்கிறது, குவார்ட்டர்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது, பக்கத்தில் ஒரு லேண்ட் வாங்கி போடுறேன், ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு ஒரு நல்ல வேல்யூவான ஒரு லேண்டாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த லேண்ட்லாம் வாங்கி போட்டிங்க அப்படின்னா பக்காவாக ரேட் வரும். சார் ஏதோ ஒரு மூலம் முடுக்கில் ஒரு லேண்டு சொல்லிட்டு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது இந்த எஸ்பி கார்டனா இந்த பக்கம் தான் ஃப்ளாட் இருக்கா, அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக திரும்பி பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேஸ். இந்த பாலம் ஏறினீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ குவார்ட்டர்ஸை பார்க்கலாம், இந்தாண்டு ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனியை பார்க்கலாம். இந்தாண்டு போனால் கொஞ்சம் தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன், மேச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கலாம். அதே போல் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா குட்டப்பட்டியில் எஸ்எஸ்பி ஸ்கூல் பார்க்கலாம், இந்தாண்டு காவேரி காலேஜ் பார்க்கலாம். எல்லா அம்யூனிட்டியுமே வந்து தூரத்தில் இருக்குது அப்படி இப்படிப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எது எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கே போய் காட்ட போகிறேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உட்பட காட்ட போகிறேன். இப்போ மேச்சேரியில் ஃப்ளாட்ஸ் போடுறாங்க, ஏன் சார் மேச்சேரியில் மட்டும் அவ்வளோ லேண்ட் வேல்யூ ஏறுது, கொஞ்ச நாள் வாங்கி போட்டால் அடுத்த நாள் ஏன் ஏறுது அப்படின்னா ரெண்டே காரணம் தாங்க. ஒன்று, நம்மளோட ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனி, ஓகேவா? ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு வந்து டாட்டா ஜம்ஷெட்பூரில் இருக்குது பார்த்தீங்களா, அது அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கிறது. ஸோ இப்படி ஒரு கம்பெனிக்கு பக்கத்தில் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ ஏறும். பாயிண்ட் 1. ரெண்டாவது, இந்த இடம் வந்து மேச்சேரி இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து தாலுக்காவாக மாறப்போகுது அப்படிங்கிறதுனால தாலுக்காவாக மாறிச்சு அப்படின்னா ரேட்டு பயங்கரமாக ஹைப் ஆகும். அதனாலையும் இது ரொம்ப பாப்புலராகவும் போயிட்டுருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு பக்கத்தில் கூட எல்லா லேண்டுமே வந்து வேல்யூ ஏறுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த லேண்டு ஒரு 5 விஷயத்தில் பாசிட்டிவ் பாயிண்ட் எது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இவங்க எல்லாமே சாக்கடை ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க, ரோட் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வீடுகள் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு, சுற்றி பார்த்துட்டு தான் இருப்பீங்க. 10 வீடுகள் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு. அது இல்லாமல் டிடிசிபி ரெரா அப்ரூவல் எல்லாமே வாங்கிட்டாங்க, ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டாங்க, குடிநீர் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அதோட இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு மறுபடியும் ரீசேல் ஆனாலும் அது லாபம் இருக்குமா, இல்லை நான் வீடு கட்டினேன் அப்படின்னாலும் அதில் இனிமேல் பிரச்சனை வராமல் இருக்குமா, எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதற்கான ஃபெசிலிட்டி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பார்ப்போம், வில்லங்க இல்லாமல் இருக்கா அப்படின்னு. டிடிசிபி ரெரா இது ரெண்டும் இருந்தால் தான் வில்லங்க இல்லை அப்படிங்கிறது செக் பண்ணி அந்த அப்ரூவலே கொடுப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் யாரும் பணம் கொடுத்தோ எதுவுமே வந்து இப்போலாம் வாங்க முடியாது. பக்காவாக ரெடியாக இருந்தால் மட்டும் தான் அந்த அப்ரூவல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இது பக்காவாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, சார் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும், கம்பெனி பக்கத்தில் இருக்குது, வேலைக்கு போகிறவங்க இங்கே வரலாம், ஓகே. கம்பெனியில் கான்ட்ராக்ட் வாங்கங்களும் வரலாம், கிட்டத்தட்ட 5000 பேர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி, கான்ட்ராக்ட்டுக்கு போகிறவங்களும் வரலாம், அதில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸும் இங்கே வந்து வாங்கலாம், அது ஓகே. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணுமே சார் அப்படின்னா ரோட் பாயிண்ட்லேயே இருக்குது. இந்த ரோட்டில் பஸ்ஸு நின்று இங்கேருந்து நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் போய்ட்டலாம். ரோட்டில் பஸ் நினைச்சு அப்படின்னா இங்கேயே வந்து பஸ் குழந்தை ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதே போல் பக்கத்துலேயே வந்து எஸ்எஸ்பி ஸ்கூல் இருக்குது, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா மீனம்பார் ஸ்கூல் இருக்குது. சார் காலேஜ் பசங்க போகிறாங்க, காவேரி காலேஜ் இங்கே இருக்குது, மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 2 to 3 கிலோமீட்டரில் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. சார் நாங்கள் வந்து வெளியூர் போயிட்டோம், நாங்கள் எப்படி சார் அப்பப்போ ட்ரெயின் இதெல்லாம் பிடிக்கிறது போகணும், மேச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குது. கரெக்டாக இந்த பாலத்துக்கு அடியில் இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம். 1 கிலோமீட்டர் கூட இல்லை, நீங்கள் அதோட கம்மியாகவே பார்க்கலாம். ஸோ இந்த ரோட் ஃபெசிலிட்டியில் இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் ஒரு ஃப்ளாட்டு, ஆக்சுவலாக அந்த ஃப்ளாட் போடுறதுக்கப்புறம் அந்த இதுதான் வந்து இந்த வீடுகள். ஸோ டக்குன்னு வீடு ஆகிட்டே இருக்குது. ஏன்னா மேச்சேரியில் 2200 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டு கிடைக்கல, அதுதான் உண்மை. அதே போல் இதுக்குமே வந்து 100% லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்றாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ உங்கள்கிட்ட சிபில் இருக்குது, லோன் ஃபெசிலிட்டி என்னால் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல லேண்ட் வாங்கி போட்டு பொறுமையாக வீடு கட்டினீங்க அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ப்ராப்பர்ட்டி ஏறிட்டே இருக்கும், வேல்யூஷன் ஏறிட்டே இருக்கும். இன்றைக்கி சொல்கிறேன் சார், மேச்சேரியில் லேண்ட் வாங்குறதுக்கு யாருமே இது வரைக்கும் லாஸ் ஆனது கிடையாது. கரெக்டான இடத்துல வாங்குறவங்களுக்கு யாருமே லாஸ் ஆகவும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃப்ளாட் வாங்குங்க, உங்களுடைய வீடுகளை கட்டுங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தோட டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்பி கார்டன் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் தேன்காசன் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நாமளும் கொஞ்சம் ரேட் பேசி ஏதோ ஒன்று வாங்கி தரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி எடுத்துங்க. நன்றி நண்பர்களே.